வெல்கம் பேக் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட உடல் எடையும் நம்மளோட தொப்பையும் சட்டுன்னு குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சுரைக்காய் வேர்க்கடலை பொரியல். இந்த பொரியல்ல நீர்ச்சத்து ரொம்ப அதிகம், கேலரிஸ் ரொம்ப கம்மி. இந்த சுரைக்காயை பிடிக்காதவங்க கூட தட்டையே காலி செய்ய பண்ண வைக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய அடுப்புல வச்சு அதுல ஒரு கப் வேர்க்கடலைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஊத்தாம மிதமான தீயில வச்சு வேர்க்கடலைய நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கடலைய கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்ப நல்லா ஆறின வேர்க்கடலைய ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோட ஒரு 4-5 பல் பூண்டையும் அப்படியே பச்சையா சேர்த்துக்கலாம். இப்ப இத நைஸா அரைக்காம நல்லா ஒரு பல்ஸ் மோட்ல நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பதத்துல இருக்கணும். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்ப பருப்பு வகைகள்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. இதோட தட்டி வச்சிருக்கிற பூண்டு பற்கள், காரத்திற்கு காஞ்ச மிளகாய், அப்புறம் வாசனைக்காக கருவேப்பிலை, அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் இதோட சேர்த்து அதை நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம நறுக்கி வச்சிருந்த சுரைக்காய இதோட சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுரைக்காய் சீக்கிரம் வதங்கறதுக்காகவோ நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்காகவோ தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுரைக்காயில ஏற்கனவே நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால தண்ணி எதுவும் இப்ப ஊத்த வேண்டாம். சுரைக்காய் நல்லா சுருள சுருள வெந்து வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல காரத்திற்காக தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நல்ல ஒரு வாசனைக்காக 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட வாசனையெல்லாம் சூப்பரா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கொரகொரப்பா அரைச்சி வச்சிருந்த இந்த வேர்க்கடலை பூண்டு கலவைய இதோட ஒரு 3 ஸ்பூன் தூவிக்கலாங்க. வேர்க்கடலை பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கடைசியா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழைகளை அப்படியே மேலாக தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா மணக்க மணக்க சூப்பரான நம்ம சுரைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுரைக்காய் ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா இதுல நீர்ச்சத்து ரொம்ப அதிகம், கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதோட நாம இதுல சேர்த்திருக்கிற வேர்க்கடலையும் பூண்டும் உடம்புக்கு நல்ல புரோட்டீனையும் ஹெல்த்தியான கொழுப்பையும் கொடுக்கும். டயட்ல இருக்கிறவங்க வாரத்துக்கு 2-3 நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறும் நல்லா நிறையும், எடையும் சட்டுன்னு குறையும். கண்டிப்பா இந்த ஆரோக்கியமான அதே சமயம் டேஸ்டியான சுரைக்காய் பொரியலை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லோருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.